கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நமக்கு ஆழமான ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அப்போ இங்கே என்னை கண்டடைகிறவன் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அந்த அதிகாரத்துல முதல் பகுதிகளில் நம்ம வாசிக்கும் போது அங்கே ஞானம் என்ன செய்தான், மேடைகள்ல, நாச்சந்திகள்ல, ஊர் வாசல்கள்ல, பட்டணத்து முகப்புல, நடைக்கூடங்கள்ல நின்று ஜனங்களை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு சொல்லுதான், பேதைகளை விவேகமடையுங்கள், மூடர்களே புத்தியுள்ள சிந்தனையாயிருங்கள். அப்போ இன்றைக்கு இது ஞானம் சொல்லுகிற காரியமாய் பார்க்கிறோம். அப்போ அந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் முழுக்கவே அங்க ஞானம் கூப்பிட்டு ஞானத்தை கண்டடைகிறவனுக்கு உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம் அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எது ஞானம், எங்கிருந்து நமக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ இங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்க நம்மளை அவர் தண்டிச்சிருவாரோ, நமக்கு இது வந்துருமோ, அந்த ஆண்டவர் நிமித்தம் நமக்கு இந்த பொல்லாங்கு நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லி அப்படி பயப்படுகிற பயம் அல்ல. அப்போ நம்ம வாசிக்கலாம், நீதிமொழிகள் 9:10, அதை டிபிடி வெர்ஷன்ல நான் வாசிக்கிறேன். த ஸ்டார்டிங் பார்ட் ஆஃப் அக்வயரிங் விஸ்டம் இஸ் டு பி கன்சியூம்ட் வித் awe as you worship Jehovah God. To receive the revelation of the Holy One, you must come to the one who has living understanding. அப்போ இந்த வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு அந்த ஞானத்தின் ஆரம்பம், அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் எதுனா, தேவனை பெரிதாய் பார்க்கிறது தான் அங்கே ஞானத்தின் ஆரம்பமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எதை பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம்? சூழ்நிலைகளை, நமக்கு எதிராய் இருக்கிற ரிப்போர்ட்ஸை, நமக்கு எதிராய் மனிதர்கள் பேசின வார்த்தைகளை, எதை நம்ம பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறோம்? அப்போ அது ஞானம் இல்லை. கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறதும், அவருடைய வல்லமையை பெரிதாய் பார்க்கிறதும், அவருடைய அன்பை பெரிதாய் பார்க்கிறதும், அவருடைய வாக்குத்தத்தங்களை நாம் பெரிதாய் பார்க்கிறதும் தான் ஞானத்திற்கு ஆரம்பமாய் இருக்கிறதை இந்த வார்த்தை சொல்லுகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இப்படி பெரிதாய் பார்க்கும்போது நமக்கு என்ன வருகிறது? ஞானம் இயற்கையாகவே நமக்குள்ளே அது என்ன செய்து சுரக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இப்படிப்பட்ட ஞானத்தை பெற்றவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். சூழ்நிலைகளுக்கு பயந்து, சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போய், சூழ்நிலைகளை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறோமா? இல்ல கர்த்தரை பெரிதாய் பார்க்கிறோமா? அவரை பெரிதாய் பார்த்து அதுதான் அவருக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கிறதே அவரை பெரிதாய் பார்க்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு எத்தனையோ ஆசீர்வாதங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீதிமொழிகள் 10:27 டிபிடில நம்ம பார்க்கிறோம். லிவிங் இன் த வர்ஷிப் அண்ட் ஆ ஆஃப் காட் வில் பிரிங் யூ மெனி இயர்ஸ் ஆஃப் கண்டென்டட் லிவிங். ஒரு திருப்தியான நீண்ட ஆயுசு நாட்களை அவருக்கு பயப்படுகிற பயம் கொடுக்கிறதா, அதுதான் ஞானம். அப்போ இந்த ஞானம் நமக்கு என்ன சொல்லி தருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீதிமொழிகள் 19:23 அங்கே 3 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அபெண்டன்ட் லைஃப் கொடுக்கப்படுதான், கண்டினியூல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படுதான், கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதான். அப்போ இந்த 3ஐயும் பெற்றவர்களுக்கு நிச்சயமா நீடித்த ஆயுசு நாட்கள் உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ தேவனை பெரிதாய் பார்த்து, அவருடைய வாக்குத்தத்தங்களை பெரிதாய் பார்த்து, அவரையே நம்பி இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படுகிறபடியினால நீடித்த ஆயுசு நாட்கள் அது சாதாரணமாய் அந்த மனிதர்களுக்கு கிடைக்கிறதை நம்ம பார்க்கலாம். அப்போ இன்றைக்கு அவரை பெரிதாய் பார்க்கிறவர்களுக்கு இன்னும் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அங்கே நீதிமொழிகள்ல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அங்கே முத்துக்களை பார்க்கிறோம். அதாவது எவ்வளோ பெரிய வெளியேற பெற்ற ஸ்டோன்ஸ், என்னெல்லாம் வெள்ளி, பொன் எல்லாவற்றை பார்க்கிறோம்,
இந்த ஞானம் நல்லது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. மேலும் 13ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், தீமையை வெறுப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது அவரை பெரிதாய் பார்ப்பதும், இரண்டாவதாக தீமையை வெறுப்பதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இந்த பயம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆலோசனையும் மெய் ஞானமும் இந்த ஞானத்திற்கு உள்ளே அடங்கி இருக்கிறது. ராஜாக்கள் இந்த ஞானத்தின் மூலம் தான் ஆளுகிறாங்களாம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப ஞானம் சொல்லுது, என்னை சிநேகித்து கர்த்தரை பெரிதாய் பார்த்து அவருடைய வழிகளை பெரிதாய் பார்த்து அவருடைய வாக்குத்தத்தங்களை பெரிதாய் பார்க்கிறவர்களை நானும் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் இந்த ஞானத்தை தேடுகிறவர்கள், அவரை பெரிதாய் பார்த்து அவரை வர்ஷிப் பண்ணி அவரை ஆராதிக்கிறவங்கள என்ன செய்வாங்களாம், இந்த ஞானத்தை கண்டடைவார்களாம். இந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதி எல்லாம் இந்த ஞானத்தை பெற்றவர்களுக்கு கிடைக்கிறதா. அப்போ இந்த ஞானத்தை பெறுகிறதற்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒண்ணு, அவரை பெரிதாய் பார்ப்பதும், அவரை அறிந்து கொள்வதும், அவருடைய வாக்குத்தத்தங்களை பெரிதாய் பார்ப்பதும், அவருடைய வல்லமையை மாத்திரம் பெரிதாய் பார்ப்பதும் தான் இந்த ஞானத்தை பெறலாம். அப்போ உதாரணத்துக்கு இதற்கு ஒரு காரியம் நம்ம சொல்லணும்னா, அங்க வார்த்தை சொல்லுது, அவருடைய செயலின் மேல் நம்பிக்கை வைத்து. அப்ப அவர் கிறிஸ்து எதை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் நம்முடைய தரித்திரத்தை சுமந்திருக்கிறார், வியாதியை சுமந்திருக்கிறார், நாம் குணமாகி இருக்கிறோம் அப்படிங்கிற அவருடைய வார்த்தைகளை நம்ம பெரிதாய் பார்த்து, இதுதான் என் வாழ்க்கையில கிறிஸ்து எனக்காக செய்து முடித்திருக்கிறான்னு சொல்லி அந்த காரியங்களை வைத்து அவரை துதித்து ஆராதிக்கும் போது அங்கே ஐஸ்வர்யம் நமக்கு வருகிறது, கனம் உண்டாகிறது, நிலையான பொருள், நீதி எல்லாம் நமக்கு உண்டாகிறதை நம்ம பார்க்கலாம். இங்கே நீதிமொழிகள் 8:30 நம்ம பார்க்கிறோம், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அப்போ இங்க ஞானம் சொல்லுது, இங்கே பிதாவுக்கு பக்கத்துல செல்ல பிள்ளையா இருந்தாரா, அவருக்கு மனமகிழ்ச்சியா இருந்தாரா, அங்கே அவருடைய சமூகத்தில் களி கூர்ந்து மகிழ்ந்தாரா. அப்போ இந்த ஞானம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இன்றைக்கு அந்த கிறிஸ்துதான் இந்த ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே இந்த வார்த்தை சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறோம், இந்த கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு எவ்வளவு ஞானம் பெற்றவர்களாக நம்ம இருக்கிறோம், ஆனா இதை அறிந்து கொள்ளாததுனால நம்ம எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறோம். கொலோசியர் 2:3 கூட அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு அவருக்குள்ளே இருக்கிற நமக்கு, அவர் நமக்குள்ளே இருக்கிறார்னா, இந்த ஞானத்தை பெற்றவர்களாய் பூமியிலேயும் சகல ஆசீர்வாதங்களை சுதந்திரித்தவர்களாய் நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் வாழ முடியும், இந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதை இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலம் தேவன் நமக்கு விளக்கி காட்டுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட எங்களோடு இடைப்பட்ட இந்த வார்த்தையின்படி அப்பா, நீரே எங்களுக்கு ஞானமாய், நீதியாய், பரிசுத்தமாய், வேட்புமாய் இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் உம்மை பெரிதாய் பார்க்க, உம்முடைய வார்த்தைகளை பெரிதாய் பார்க்க, எங்க வாழ்க்கையில எதை குறித்தோ ஆண்டவரே நாங்கள் சிந்திக்காமல் யோசிக்காமல் உண்மையே நாங்கள் பெரிதாய் பார்த்து, உம்முடைய வல்லமே நாங்கள் பெரிதாய் பார்க்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பீராக. அப்பா, இந்த நாளிலும் கூட இந்த ஞானத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் பெருக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. துதி, கன, மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.